வெல்கம் டு சக்ஸஸ் ஈஸி தமிழ். பைத்தான் ப்ரோக்ராமிங்கில் லாஸ்ட் வீடியோவில் நாம் எப்படி சிம்பிளாக பிரிண்ட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஓகேவா? இப்போ நாம் யூசர் கிட்டேருந்து இன்புட் கெட் பண்ணி அதை ப்ராசஸ் பண்ணி பிரிண்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? இன்புட் கெட் பண்ணுறதுக்கு பைத்தானில் இன்புட் ஆஃப்ன்ற ப்ரீடிஃபைன்டு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். எப்படி நாம் பிரிண்ட் பண்ணுறதுக்கு பிரிண்ட் ஆஃப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி யூசர் கிட்டேருந்து இன்புட்டை கெட் பண்ணி ப்ராசஸ் பண்ணுறதுக்கு இன்புட் ஆஃப்ன்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு வேரியபிள் ஏல யூசர் கிட்டேருந்து இன்புட் கெட் பண்ண போகிறேன். ஸோ இன்புட் ஆஃப் அப்படின்ற ஃபங்க்ஷன். ஓகேவா? ஸோ இன்புட் ஆஃப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி இன்புட்டை நான் கெட் பண்ணுறேன். ரைட்? நெக்ஸ்ட்டு அந்த கெட் பண்ண இன்புட்டை நான் பிரிண்ட் பண்ணுறேன். ஓகேவா? பிரிண்ட் ஆஃப் ஏ. ஓகேவா? ஸோ இப்போ அதை நாம் ரன் பண்ணுறோம். இப்போ ரன் பண்ணும்போது என்ன அவுட்புட் வருதுன்னு பாருங்கள். இப்போ அந்த கர்சர் பிளிங்க் ஆகுது இல்லையா? அப்போ அது யூசர் கிட்டேருந்து இன்புட்டுக்காக வெயிட் பண்ணுது. ஓகே, இப்போது நான் ஒரு இன்புட் டைப் பண்ணுறேன் 456. ஓகேவா? நான் என்டர் கொடுக்குறேன் டைப் பண்ணிவிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா அவுட்புட் பிரிண்ட் ஆகுது 456. ஓகே, இப்போ ஏ ஈக்குவல் டு இன்புட் ஆஃப் கொடுத்தோம் இல்லையா? ஸோ அப்போ யூசர் இன்புட் டைப் பண்ணுறதுக்காக ரன் பண்ணும்போது வெயிட் பண்ணும். ஓகேவா? இன்புட் டைப் பண்ணின உடனே அந்த இன்புட்டை நான் இப்போ பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ பிரிண்ட் ஆஃப் ஏ. ஸோ உங்களுக்கு அது ஸ்க்ரீனில் பிரிண்ட் ஆகிடுது. ஓகேவா? ஸோ சிம்பிளாக இப்போ கர்சர் மட்டும்தானே பிளிங்க் ஆகிட்டே இருக்குது. ஸோ அதை இன்புட் கேட்குறது உங்களுக்கு தெரியாது இல்லையா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த இன்புட் ஆஃப் அந்த ப்ராக்கெட்குள்ளே நான் என்டர் த வேல்யூன்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. என்டர் த வேல்யூ ஈக்குவல் டு கொடுக்குறேன். ஓகேவா? இப்போ ரன் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா என்டர் த வேல்யூ அப்படின்ற லேபிளோட உங்களுக்கு வேல்யூ கேட்குது. ஓகேவா? இப்போது நான் எகெயின் ஒரு வேல்யூவை டைப் பண்ணுறேன் 564 என்டர் பண்ணிட்டேன். ஸோ 564 எனக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ இப்போ என்டர் த வேல்யூ ஈக்குவல் டு கொடுத்தாச்சு. இந்த பிரிண்ட்ல கூட நம்ம யூஸ் பண்ணலாம். த வேல்யூ ஆஃப் ஏ இஸ் the value of A is. ஸோ உங்களுக்கு பிரிண்ட் ஆகும்போது அவுட்புட்டில் the value of A is பிரிண்ட் ஆகிட்டு அப்புறம் அவுட்புட் பிரிண்ட் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த ப்ரோக்ராமை வந்து யாராவது ஒருத்தங்க தேர்ட் பர்சன் ரன் பண்ணும்போது கூட ஈஸியாக இப்போ தேர்ட் பர்சன் வந்து இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணுறாங்க அப்படின்னா ரன் பண்ணும்போதே உங்களுக்கு இன்புட் கேட்கும் என்டர் த வேல்யூன்னு. ஸோ அப்போது அந்த தேர்ட் பர்சன் வேல்யூவை என்டர் பண்ணின உடனே என்ன ஆகும்? த வேல்யூ ஆஃப் ஏ இஸ் அப்படின்னு பிரிண்ட் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஏ ஈக்குவல் டு இன்புட் ஆஃப் கொடுத்தோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி இன்னொரு வேரியபிள் நான் கெட் பண்ணுறேன் பி. ஓகேவா? ஸோ பி ஈக்குவல் டு யூசர் கிட்டேருந்து இன்புட் கெட் பண்ணிக்கலாம். ஸோ இன்புட் ஆஃப் என்டர் த வேல்யூ. நான் வேணால் மேலே என்டர் த வேல்யூ ஃபார் ஏன்னு கொடுக்குறேன். ஓகேவா? இங்கே ஃபார் பின்னு கொடுக்கலாம். ஓகே, ஸோ ஏபி ரெண்டு வேல்யூ நம்ம கெட் பண்ணியாச்சு. ஓகேவா? இப்போது இந்த ரெண்டு வேல்யூ நான் ஆட் பண்ணுறேன். ஓகே, ஸோ சி ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி. ஓகேவா? ஆட் பண்ணிவிட்டு வேல்யூ ஆஃப் ஏவை பிரிண்ட் பண்ணுறோம். ஓகேவா? அதே மாதிரி வேல்யூ ஆஃப் பியையும் நம்ம பிரிண்ட் பண்ணிக்கலாம். வேல்யூ ஆஃப் பி இஸ் ஓகேவா? நெக்ஸ்ட் ரிசல்ட் என்ன சி வேல்யூ நம்ம பிரிண்ட் பண்றோம். வேணா ரிசல்டன்ட் வேல்யூ சி ஈக்குவல் டு இப்போ நம்ம சிஏவும் பிரிண்ட் பண்ணுறோம்.
ஓகேவா? ஸோ ரிசல்டன்ட் வேல்யூ சி ஈக்குவல் டு இப்போ பிரிண்ட் பண்ணுறோம். நான் இப்போ இதை உங்களுக்கு ரன் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, இப்போது ரன் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஏவோட வேல்யூ கேட்கும். ஸோ என்டர் த வேல்யூ ஃபார் ஏ. ஸோ நான் ஏவோட வேல்யூ ஒன்று என்டர் பண்ணுறேன், 67 என்டர் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பிக்கு வேல்யூ கேட்குது. ஸோ பிக்கு வேல்யூ 23ன்னு என்டர் பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ the value of A is 67, the value of B is 23. ஓகேவா? the resultant value C equal to 67, 23. ரைட்? அப்படியே அந்த ரெண்டு வேல்யூவையும் கன்கார்டினேட் பண்ணி உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுது அவுட்புட்டில். ஓகே, ஏன்னா நாம் இங்கே என்ன யூஸ் பண்ணியிருக்கோம், இன்புட் ஆஃப் யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷன் வந்து கெட் பண்ணுற இன்புட் வேல்யூவை ஸ்ட்ரிங்காக தான் எடுத்துக்கும். ஓகேவா? அது வந்து இன்டீஜராக எடுத்துக்காது. ஸோ அப்போ ஏ வேல்யூ 67, ரைட்? ஸோ அந்த 67ங்கிறது ஒரு ஸ்ட்ரிங். நெக்ஸ்ட்டு பி வேல்யூ 23. ஸோ 23ங்கிறது அனதர் ஸ்ட்ரிங். ஸோ இப்போ இந்த ரெண்டு ஸ்ட்ரிங்கையும் ப்ளஸ் கொடுத்தோன்னா கன்கார்டினேட், ஸ்ட்ரிங்கில் ப்ளஸ் யூஸ் பண்ணுறோனாலே அது கன்கார்டினேஷன். ஸோ அப்போ 67, 23 ரெண்டுத்தையும் கன்கார்டினேட் பண்ணி 67, 23ன்னு கொடுக்குது. ஓகேவா? ஸோ அதை வந்து அந்த 67ஐயும் 23யும் நம்பராகவே எடுத்துக்கலை. ஓகே, இப்போ நான் இதுவே வந்து நான் இப்போ நம்பராக கொடுத்தேன். ஸோ உங்களுக்கு அது கன்ஃபியூஸ் ஆகுது அப்படின்னா திருப்பி நான் உங்களுக்கு ரன் பண்ணுறேன், ஸ்ட்ரிங்காக கொடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ ரன் கொடுத்துட்டு ஓகே, ஸோ இப்போ என்டர் த வேல்யூ ஆஃப் ஏ. ஓகேவா? ஸோ நான் இதில் வந்து வெல்கம் டு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பியில் வந்து பைத்தான் ப்ரோக்ராமிங். ஓகேவா? இப்போ பாருங்கள், ஏவோட வேல்யூ வெல்கம் டு, பியோட வேல்யூ பைத்தான் ப்ரோக்ராமிங். ஸோ இப்போ சி வந்து ரெண்டுமே வந்து ஆட் பண்ணுறோம் இல்லையா? ஸோ கன்கார்டினேட் ஆகி வெல்கம் டு பைத்தான் ப்ரோக்ராமிங் காட்டுது பாருங்கள், வெல்கம் டு பைத்தான் ப்ரோக்ராமிங். ஓகேவா? ஸோ இப்போ இந்த இன்புட் ஃபங்க்ஷன் வந்து பை டிஃபால்ட் வேல்யூஸை வந்து ஸ்ட்ரிங்காக தான் எடுத்துக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம அதை என்ன பண்ணுறோம், அது நம்ம நம்பர்ஸில் கொடுக்கணும் அப்படின்னா, இன்டீஜர்ஸாக அசைன் ஆகணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இன்புட்டுக்கு முன்னாடி இன்ட்ன்ற ஒரு ஃபங்க்ஷன், இன்ட் ஆஃப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கணும். அப்போனா அந்த ஏவை வந்து அது இன்டீஜராக கன்சிடர் பண்ணிக்கும். ஓகேவா? அதே மாதிரி பிக்கும் இன்ட் ஆஃப் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கெட் பண்ணுற வேல்யூவை அது ஸ்ட்ரிங்காக கன்சிடர் பண்ணாமல் இன்டீஜராக கன்சிடர் பண்ணிக்கும். ஓகேவா? இப்போ நம்ம ரன் பண்ணலாம். என்டர் த வேல்யூ, அதே 67 கொடுக்குறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு 23 கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 67 + 23 ஆட் ஆகி என்ன ரிசல்ட்டு 90. ஸோ அப்போ ரிசல்டன்ட் வேல்யூ சி ஈக்குவல் டு 90. ஸோ இப்போது அது என்னவா எடுத்துக்கும், அந்த வேல்யூஸை இன்டீஜராக கன்வெர்ட் பண்ணி இன்டீஜராக எடுத்துக்கும். ஸோ அப்போ இன்டீஜரில் ப்ளஸ் ஆப்ரேஷனுங்கிறது அடிஷன் ஆப்ரேஷன். ஸோ அந்த ரெண்டு வேல்யூவையும் ஆட் பண்ணி உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும். ஓகேவா? ஸோ ஒன்லி இன்புட் மட்டும் யூஸ் பண்ணுறோம், இன்புட் ஃபங்க்ஷன் மட்டும் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது உங்களுக்கு ஸ்ட்ரிங்காக தான் கெட் பண்ணும். கெட் பண்ணுற இன்புட் வந்து ஸ்ட்ரிங்காக தான் எடுத்துக்கும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு நம்பராக வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த இன்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி கன்வெர்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ இன்ட் ஆஃப் இன்புட் ஆஃப். ஓகே, ஸோ இப்போ வந்து ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம், ஒரு ஸ்டூடெண்ட்டோட டீட்டெயில் நம்ம கெட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு நேம் கெட் பண்ணுவோம் இல்லையா? நேம்ன்ற ஒரு வேரியபிள். ஸோ அந்த வேரியபிளில் வந்து ஸ்டூடெண்ட்டோட நேமை கெட் பண்ணுறோம். ஸோ அதனால் நான் அந்த இன்ட் யூஸ் பண்ணாமல் டைரெக்டாக இன்புட் மட்டும் யூஸ் பண்ணுறேன். ஓகேவா? என்டர் த நேம் ஆஃப் த ஸ்டூடெண்ட். ஓகேவா? நேம் கெட் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஸ்டூடெண்ட்டோட மார்க் ஏதாவது கெட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ மார்க் நான் ஒரு 2 மார்க்ஸ் கெட் பண்ணுறேன்னா இப்போ மார்க் 1 ஈக்குவல் டு, மார்க்குங்கிறது நம்பரில் இருக்கும். ஸோ நம்ம இன்ட் யூஸ் பண்ணிக்கிறோம். இன்ட் ஆஃப் இன்புட் ஆஃப் என்டர் த மார்க் 1. ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மார்க் 2 கெட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. இன்னொரு
ஆக்சுவலாக int of அப்போ டபுள் ப்ராக்கெட் ரைட். ஸோ அப்போ int of முடிச்சாச்சு. ஓகே, தென் நெக்ஸ்ட் இப்போ மார்க் 2 செகண்ட் மார்க் ஒன்று கெட் பண்ணுறோம். செகண்ட் சப்ஜெக்ட் ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் மார்க் கெட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ அதுவும் நம்பருங்கிறதால int of input of enter the mark 2. ஓகே, இப்போ 2 மார்க்கை நம்ம கெட் பண்ணிட்டோம். ஓகேவா? இப்போ இந்த 2 மார்க்கையும் நம்ம ஆட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இப்போ டோட்டல் கண்டுபிடிக்கிறோம். ஓகே, ஸோ டோட்டல் ஈக்குவல் டு மார்க் 1 ப்ளஸ் மார்க் 2. ஓகேவா? ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணி இப்போ ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ ஆவரேஜ் ஈக்குவல் டு இப்போ 2 மார்க்கு தான். ஸோ அப்போ டோட்டல் டிவைடட் பை 2. ஓகேவா? இப்போ நம்ம இது எல்லாத்தையும் பிரிண்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் நம்ம இன்புட் கெட் பண்ணி அந்த இன்புட்டை வச்சு நம்ம ப்ராசஸ் பண்ணிட்டோம். ஸ்டூடெண்ட்டோட நேம் கெட் பண்ணியிருக்கோம், 2 மார்க் ஸ்டூடெண்ட்டோட 2 சப்ஜெக்ட் மார்க்ஸ் கெட் பண்ணியிருக்கோம். அந்த 2 மார்க்ஸையும் நம்ம டோட்டல் கண்டுபிடிச்சிருக்கோம். அதுக்கடுத்து அதோட ஆவரேஜ் கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேவா? ஸோ இந்த டேட்டாஸ் எல்லாத்தையும் நம்ம இப்போ பிரிண்ட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அப்போ பிரிண்ட் ஆஃப் இப்போ நேம் ஆஃப் த ஸ்டூடெண்ட். ஓகேவா? ஸோ எந்த வேரியபிள் நேம் ஸ்டோர் ஆயிருக்கு? நேம்ன்ற வேரியபிள் ஸ்டோர் ஆயிருக்கு. ஸோ அப்போ நேம் ஆஃப் த ஸ்டூடெண்ட் அந்த நேம் வேரியபிள் கொடுத்தாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் டோட்டல் மார்க். எதில் ஸ்டோர் ஆயிருக்கு? டோட்டல்ன்ற வேரியபிளில் தான் நம்ம டோட்டல் மார்க்கை கால்குலேட் பண்ணி வச்சுருக்கோம். ஓகேவா? ஸோ அப்போ டோட்டல். நெக்ஸ்ட்டு ஆவரேஜ். ஆவரேஜ் எந்த வேரியபிளில் ஸ்டோர் ஆயிருக்கு? ஏவிஜின்ற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இப்போ நம்ம இந்த கோடை ரன் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு என்டர் த நேம் ஆஃப் த ஸ்டூடெண்ட். ஸோ அப்போ ஸ்டூடெண்ட்டோட நேம் ஒன்று கேட்குது. ஓகேவா? ஸோ நம்ம ஏதாவது ஒரு நேம் டைப் பண்ணிக்கலாம். இப்போ நான் XYZன்ற ஒரு நேம் கொடுக்குறேன். ஓகேவா? XYZ தான் ஸ்டூடெண்ட்டோட நேம். அப்போ என்டர் மார்க் 1. இப்போ மார்க் 1 சம் 96. ஓகேவா? மார்க் 2 84. ஓகேவா? ஸோ இப்போ என்டர் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், டோட்டல் கண்டுபிடிச்சி அதோட ஆவரேஜும் டிஸ்பிளே ஆயிடுச்சு. ஸோ நேம் ஆஃப் த ஸ்டூடெண்ட் வந்து XYZ. டோட்டல் மார்க் 96 + 84, அதோட டோட்டல் என்ன? 180. அதுவும் டிஸ்பிளே ஆயிடுச்சு. தென் நெக்ஸ்ட் நம்ம ஆவரேஜ் கண்டுபிடிச்சோம் இல்லையா? ஆவரேஜ் டோட்டல் டிவைடட் பை 2. ஸோ 2 மார்க்ஸ் தான்றதால டோட்டல் டிவைடட் பை 2 அதோட ஆவரேஜும் உங்களுக்கு டிஸ்பிளே ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம சிம்பிள் கால்குலேஷன் எப்படி பைத்தானில் பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம். ஓகேவா? ஸோ இன்புட் கெட் பண்ணியாச்சு. அது ஸ்ட்ரிங்காக இருந்தாலும் சரி, நம்பராக இருந்தாலும் சரி, எப்படி கெட் பண்ணணும்னு இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ அதை கெட் பண்ணிவிட்டு இன்புட்டை கெட் பண்ணிவிட்டு அதை எந்த இன்புட்டை வச்சு நம்ம என்ன ப்ராசஸ் பண்ணணும், என்ன கால்குலேட் பண்ணணுமோ அந்த கால்குலேஷன்லாம் முடிச்சுட்டு ஃபைனலாக அதை நம்ம பிரிண்ட் பண்ணிட்டோம். ஓகேவா? ஸோ இவ்வளோதான் சிம்பிள் ப்ரோக்ராம்.